இல்லை அது ஒன்றும் இல்லை, பேர் தான் சொல்கிறோம். இப்போ ஸ்டாலின் என்னங்கிறத முதல்வர் அவர்களே ஒசூரில் சொல்லியிருக்கிறாங்க. தி மேன் ஆஃப் தி ஸ்டீல். ஸ்டாலின் என்றால் அதற்குரிய பொருள் ஒரு இரும்பு மனிதர் என்ற அர்த்தம். அதில் சொல்வதில் தவறில்லை. இப்போ நேற்றைக்கு கூட நீங்கள் சொன்னது மாதிரி கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால் ஒரு மருத்துவர் அவர் வச்சிருக்கிற ஸ்கேன் சென்டரில் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி ஸ்கேன் சென்டரை மூடி இருக்கிறோம், மருத்துவர் பேரில் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். நேற்றைக்கு கூட சேலத்தில் ஒரு ரேடியாலஜிஸ்ட் மருத்துவர் இந்த மாதிரி ஒரு அந்த கரு விகிதத்தை சொன்னாருங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே செக்ரட்டரி எனக்கு தகவல் சொன்னார். உடனே நடவடிக்கை எடுக்க சொல்லி அவரை போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு, நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கு. துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது, காவல்துறையின் மூலமும் நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை, இப்போ இதில் சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கையோ அந்த நடவடிக்கை கண்டிப்பாக தொடரும். இது செய்யக்கூடாது, ஏன்னா இது ஒரு மனிதாபிமானம் இல்லாத செயல். தமிழ்நாட்டில் அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் இரண்டும் சமம் என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு பாவிக்கப்பட்டு வருகிறது. இதில் இந்த மாதிரியான ஒரு இது பண்ணக்கூடாதுங்கிறதுல உறுதியாக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிற நிலையில் அரசு மருத்துவர்களே இந்த மாதிரி 1-2 பேர் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதனால்தான் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுக்க அரசு வலியுறுத்தி இருக்கிறது. இல்ல, அந்த மாதிரி எதுவும் சொல்லல. இது அதாவது இதுல அரசு மருத்துவராக இருந்தா விதிமுறைகளின்படி துறை நடவடிக்கை, சட்டப்பூர்வமான காவல்துறை நடவடிக்கை, இது மட்டும்தான். சொத்துக்கள் முடக்குவது என்பது எல்லாம் இல்லை. இல்ல, இப்ப அவர் இதை வேணும்னு அரசியல் பண்றது. ஏற்கனவே இது சம்பந்தப்பட்ட தெரிஞ்ச இதுலயே நான் இதை ரொம்ப டீப்பா போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். 2017 சாட்சாத் அவர் முதலமைச்சராக இருந்தபோது தான் அதே நாமக்கல் மாவட்டத்தில் தான் இதே புகார் எழும்பி அங்க இருக்கிற காவல்துறையின் ஆணையர், இந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அவர் எஸ்பி புகார் தந்து அந்த நடவடிக்கையை அப்ப இருந்த சுகாதாரத்துறையின் டிஎம்எஸ் அலுவலகம் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை நேற்றுக்கு வரைக்கும். அது ஆவணங்கள் கூட மறைக்கப்பட்டு விட்டது. ஆனால் இந்த துறையில் சம்பந்தப்பட்டவர்கள் அது யாராக இருந்தாலும் நடவடிக்கை என்ற மாதிரி சொல்லி முதல்ல பிலிமினரி ஆக்ஷன், ஒரு ஐஏஎஸ் அலுவலரை இதுக்கு ஒரு இது சம்பந்தமான ஆராய்வதற்கு ஒரு குழுவா போட்டதுக்கு மட்டும் இல்லாமல் முதல்லயே இதில் பிலிமினரி ஆக்ஷனுங்கிற மாதிரி அதுக்கு லைசன்ஸை டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணோம் 2 ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட் வந்த உடனே அந்த 2 ஹாஸ்பிட்டல் பர்மனெண்ட்டாகவே இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன், அந்த ஆர்கன் ரிட்ரீவ் பண்ணுற உரிமையும் கேன்சல் பண்ணியிருக்கிறோம். அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்த இதையும் லைசன்ஸையும் கேன்சல் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த 2 புரோக்கர்கள் சம்மந்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி போலீஸில் கொடுத்துருக்குறோம். துறையில் இருக்கிற அதிகாரிகள் இதுக்கு உடந்தையாக இருந்தாங்கன்னு சொல்லி அந்த 2 பேர் பேர்லையும் மதுரையில் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம். இந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையோட எந்த ஆட்சியிலையும் பண்ணதில்லை. இது அவருக்குமே தெரியும். தெரிஞ்சும் வேணும்னே டெய்லி பேசுறதுங்கிறது அது அரசியல் உள்நோக்கத்திற்காக செய்யப்படுகிற ஒரு விஷயம். டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.